ஒரு இயக்கமா மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லல, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்துல எங்கேயுமே விவசாயம் பண்ணக்கூடிய முடியாது. உணவுப் பொருட்கள்ல நச்சாயிட்டு இருக்கு. காத்து சுகாதாரம் இல்லாத ஒரு காத்து, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நாம இதை பத்தி நம்ம எதுவுமே பேசுறது. இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது, கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாது. இதையெல்லாம் மாத்தணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்கு, டிமாண்ட் சைடு இருக்கு. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்தது இல்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக. அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீதி லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டா வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்ட்ல நடத்தும். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்ட்ல வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியன்ட்டா பண்றாங்க, எஃபிஷியன்ட்டாக பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூவ்மெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துல நாம் இதை செய்யணும். இன்னொரு சிறு முயற்சியும் கூட ஒரு தனி மனிதனாக, ஏன்னா கரூர்ல 4% தான் காடுகள் இருக்கு, சூடு வெப்பம். சார் நாம் என்ன செய்ய போறோம்? என்னுடைய கேள்விகள் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அப்ப முடிவு பண்ண நம்முடைய தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை வனக்காடாக மாற்றணும். வனக்காடாக நம்ம மாற்றணும். மரங்களை கொண்டு வரணும், மரங்களை நட்டு வைக்கணும். எல்லா விதமான மரங்கள் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ராஜமுந்திரி எலுமிச்சை, அதான் இந்த ஹீட்டுக்கு 40 டிகிரி ஹீட்ல இருக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைக்கு தான் இருக்கு. பாலாஜி லெமன் சொல்லுவாங்க. அந்த பக்கம் தேக்கு இருக்கு, மகோகனி இருக்கு, பலா இருக்கு. இந்த எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெல்லிக்காய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்க வந்து நம்ம மரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் கிரீன் ஸ்பேஸ் நாம் உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தோட்டத்துல நாம் ஒரு வேலி அடைக்கிறோம் அப்படின்னா அது உயிர் வேலி இருக்கும். கம்பி வேலி போட்டாலும் கூட உயிர் வேலியோடு சேர்த்து நாம போடணும். அந்த மாதிரி ஒரு கோழிகள் இருக்கு, அவங்க வர்றாங்க, கோழிகளுக்கு தேவையான பொருட்கள் இங்க கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய வேலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும், சில இடத்துல நம்ம போட்டிருக்கலாம், இங்க வேலியே இல்லை, அதனால நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ நம்மளால என்ன முடியுமோ இந்த மரங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த மரங்களை எங்கிருந்து கொண்டு வர்றது. வனத்துக்குள் திருப்பூர் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இன்னைக்கு இந்த பகுதி முழுவதுமே போய் நிறைய மரங்களை விவசாய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவியை கேட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு 6-7 மாதத்துல, ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் எல்லாம் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த ஹீட்டை தாண்டிடுச்சுன்னா, இந்த ஏப்ரல் மே ஜூன் 3 தான் நான் பயந்துகிட்டு இருந்த நாட்கள். இதை தாண்டி கொஞ்சம் மழை காலம் வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே அடுத்த கட்டம் போயிடலாம். இது ஃபுல்லா, இந்த பகுதி ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஸோ நாம் ஒரு தனி மனிதராக நம்முடைய தோட்டத்துல ஒரு பகுதியில மரம் வளர்ப்போம், பச்சையை கொண்டு வருவோம். கொஞ்சமாச்சு இந்த பகுதியில கொஞ்சம் ஹீட்டு குறையட்டும். இது நாளைக்கு இந்த பழங்கள் நமக்கு பயன்படாது, நம்முடைய சந்ததியருக்கு, யாருக்காவது பக்கத்தோட்டத்துல குழந்தைகளுக்கு உள்ளூர்ல இருந்து நடந்து வந்து பழம் பறிச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை பறிச்சுட்டு வருவோம், இன்னைக்கு இல்லை. ஸோ இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு குவாலிட்டியா வீதி லீடர்ஸ்ல கொண்டு வர முடியுமா? கேன் வி மேக் ட்ரீஸ்? கேன் வி கீப் ட்ரீஸ்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 20 கோடி, நிறைய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், நடிகர் விவேக் அவங்க உட்பட எத்தனையோ பேர் மரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இன்னைக்கு மரத்தை நாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவா இங்க பண்ணியிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லா பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த பக்கம் நாம பலா வச்சிருக்கோம். அதெல்லாம் வரட்டும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது, நாளானிக்கு வருமா வராது, அடுத்த வருஷம் வருமா வராது. 2-3 ஆண்டுகள் வேணும் இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2020 இங்க நான் தான் வச்சேங்க. அந்த 2 மரத்தையும் நான் தான், அந்த பச்சை மரங்கள் நீங்க பாக்குறீங்க, அந்த 2 பச்சை மரம் பெருசா இருக்கிறது. அப்ப இந்த இடம் ஃபுல்லா ட்ரையா இருக்கேன்னு 2020 வச்சது. இன்னைக்கு 6 ஆண்டுகள் பழிச்சு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் கொஞ்சம் நிலம் கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய காலை தீரன் ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ தீரன் காலைக்கு அங்கே தான் நான் வரும்போது அங்கே நிப்பாட்டி எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இது 6 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஷேடு வர்றதுனால நிச்சயமாக இது வரும். ஸோ வீதி லீடர்ஸ் அடிக்கடி சொல்றது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்க விதைச்சிங்கன்னா நாளை காலையில் அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம்.
நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மா திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூமெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நாம லாங் டேர்மா திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல வரிசை எடுக்கிறோம், மக்களை பார்க்குறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பீப்புள் ப்ராப்ளத்தை நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம், பீப்புள் மூவ்மெண்ட்டா செய்யறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமா மாற போறோம். அது மக்கள் கேட்பாங்க, என்னைக்கு அரசியல் கட்சியா வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பா இந்த என்னுடைய தோட்டத்துக்கு, சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீத லீடர்ஸ்ல எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால் நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக அதை கொண்டு போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவலில் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நான் வீடியோவில். அது ஒரு மூவ்மெண்ட்டாக வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூவ்மெண்ட்டாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனை ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கு. நாங்கள் செய்கிறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பற்றி பொய் சொல்கிறாங்க, நான் சொன்னது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பட் ஐ அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஃபெல்லோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமாக பேசிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம ஒரு இயக்கத்துல மெம்பரா we have come here for social change, we are change agents. அப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்துல பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, இதை பத்தி உங்க பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது, அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க, சில பேருடைய புகைப்படங்களை போட்டு பேசுறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், let us be very clear why we are part of this people's movement. நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம இருக்கோம், நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் வெல். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர், ஏன் நாம பண்றோம். இது ஒரு கல்ட் இல்லை, ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை, சில பேருக்கு அது தொந்தரவு, ஃப்ளைட்ல இருந்து வர்றவங்கள பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ள பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு, எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6:15 ஃப்ளைட் எடுத்துட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதுல தெளிவா இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம், நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனா சகஜமா எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஒரு தலைவர் அங்க போறா, ரிசீவ் பண்ற 10 பேர் வேணுமா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா, இந்த தப்பை நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்துல உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம், கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவோம், காமன் மேன் மூவ்மெண்ட்டாக ரன் பண்ணும். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1 நம்பர் 2 இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go.